Hey guys, this is day 11 of 100 days challenge as a TNPSC aspirant. நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன ஸ்டேட்டில் மக்கர் சங்கராந்தின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுற பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதோட ஆன்சர் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி, பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான். இது எல்லாமே அதோட ஆன்சர் தான். அண்ட் கொஸ்டின் ஆஃப் த டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுற பொங்கலை உத்தராயன் அப்படின்ட்டு என்ன ஸ்டேட் செலிப்ரேட் பண்ணுது? ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் லெட் வி ஸ்டார்ட். ஆர்டிக்கல் 9. ஒரு பர்சன் வாண்டடாக அவங்களே வேறு கண்ட்ரியில் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணாங்கன்னா, வேறு கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிருவாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு டூயல் சிட்டிசன்ஷிப் அலவுட் இல்லை. அமெரிக்கா, யூரோப்லலாம் டூயல் சிட்டிசன்ஷிப் அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் டூயல் சிட்டிசன்ஷிப் அலவுடட் இல்லை. ஸோ ஒரு பர்சன் வந்துட்டு வேறு கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் வாங்கின உடனே இந்தியாவில் அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிருவாங்க. ஐ ஹோப் ஆர்டிக்கல் 9 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் மோர் திங். யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி தவிர வேறு எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, லைக் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். வை பிகாஸ் எனக்கு அது ரொம்ப நியூ திங். அண்ட் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் பட் ஆனால் குரூப் 2ல் இங்கிலீஷ் எடுத்தவங்க வந்துட்டு இதுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. வை பிகாஸ் இது எல்லாத்துலேயும் இங்கிலீஷ் காமனாக இருக்கும் அண்ட் மேக்ஸ் இருக்கும். பட் மேக்ஸில் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இருக்கும் அண்ட் ரீசனிங்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் தட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இன்டர்ன்ஷிப் ஒர்க்கை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோடய ரெக்கார்ட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லைக் 5 hours உட்காந்து என்னோடய ரெக்கார்ட் ஒர்க் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ தட் நாளிலேருந்து எனக்கு ரெக்கார்ட் ஒர்க் எதுவுமே இல்லை. காலேஜ்க்கு போகிற வரைக்கும் நான் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் தான் தெரியும் வேறு என்னென்னலாம் காலேஜில் ஒர்க் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் ஆர்ஆர்பி, என்டிபிசியில் 8,000 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்எஸ்சி ஜிடியில் வந்துட்டு 14,000 வேக்கன்சிஸ் இருக்குது. லைக் ஆனால் இந்தியாவில் வந்துட்டு நார்த் சைடில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களாம். தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களாம். பட் ஸ்டார்டிங்கில் டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு ரொம்ப கம்மியாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எஸ்எஸ்சிலலாம் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களாம். பட் இப்போ வந்துட்டு எஸ்எஸ்சியில் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான் அப்ளிகேஷனே இருக்குன்றாங்க. யாருக்காவது எதுக்கு அந்த மாதிரின்னு ரீசன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வை பிகாஸ் வேறு யாருன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாய்.